வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போக்குவரத்து கழகங்கள். தமிழக அரசுல போக்குவரத்து கழகங்கள்ல காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை எப்பொழுது வெளியிட போறாங்க. டிஎன்எஸ்டிசி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழக அரசு போக்குவரத்து கழகம். போக்குவரத்து கழகத்துல புதிய அறிவிப்புகள் 2026 நோட்டிபிகேஷன்ஸ் எப்பொழுது வரும். முதல்வர் விஜய் அவர்களுடைய ஆட்சியில போக்குவரத்து கழகத்துல புதிதா வரக்கூடிய மாற்றங்கள். 2025 அந்த டிசிசி நியமனங்கள் பாத்தீங்கன்னா முறைகேடா நடத்திருக்காங்க. அதை பாத்தீங்கன்னா மறு நியமனங்கள் நடத்தப்படுமா அப்படின்னு கேக்குறீங்க. 2025 டிசிசி உடைய நியமனங்கள்ல ஒரு 850 பேருக்கு பாத்தீங்கன்னா பெண்டிங்ல வைக்கப்பட்டிருக்காங்க. இந்த டிசிசி நியமனங்களை மீண்டும் இவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இந்த ஆண்டு டிஎன்எஸ்டிசி உடைய இந்த ஆண்டுடைய வேகன்சிஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 28,000க்கு மேற்பட்ட வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. இதுல எவ்வளவு பேர் பாத்தீங்கன்னா டிரைவர் எடுக்க போறாங்க, கண்டக்டர் எவ்வளவு பேர் எடுக்க போறாங்க அப்படின்றத பற்றி எல்லாம் பார்க்கலாம். மகளிருக்கு உண்டான வெற்றி பயணம். வெற்றி பயணம் மகளிருக்கு எப்ப இந்த திட்டத்தை பாத்தீங்கன்னா துவக்க இருக்காரு முதல்வர் விஜய். டிஎன்எஸ்டிசி உடைய புதிய காலி பணியிடங்கள் மற்றும் முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோல நம்ம பாக்குறோம். நீங்க நம்மளுடைய சேனல் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் சில முக்கியமான அறிவிப்புகளை தினசரி வெளியிட்டு கொண்டுதான் இருக்காங்க. முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து இன்றைய நாள் வரை போக்குவரத்து கழகத்துறை அமைச்சராக விஜய் பார்த்திபன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காரு. அவரும் பாத்தீங்கன்னா பள்ளி பேருந்துகளை ஆய்வு செய்துட்டு இனி பள்ளிகள் திறக்கும் முன்பு அது எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. இப்ப பேருந்துகள் மற்றும் போக்குவரத்து கழகத்துல நியமனங்கள். ஒவ்வொரு பணிமனைகளிலும் எவ்வளவு பேர் 2025 ஆண்டு நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதுல எவ்வளவு பேர் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா எக்ஸாம்ல பாஸ் பண்ணி செய்முறை தேர்வுல பாஸ் பண்ணி நியமிக்கப்பட்டிருக்காங்க. எவ்வளவு பேர் பாத்தீங்கன்னா ஓட்ட தெரியாதவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதுதான் இங்க கேள்விக்குறியா இருக்கு. இன்னமும் பாத்தீங்கன்னா ஓட்டுநர் பயிற்சி பள்ளி வாகனத்தை நிறைய பீப்புள்ஸ் ஓட்டி இருக்கிறதா தகவல் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்தந்த பணிமனைகளிலும் இது நடந்துட்டு இருக்க ஒரு உண்மையான தகவலை தான் நமக்கு சொல்றோம். இதனால பாத்தீங்கன்னா ஏன் இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ரைனிங் பீரியடாவே கொடுக்குறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க. ஓட்ட தெரியாதவங்களுக்கு எதுக்கு இவ்வளவு பேருக்கு பாத்தீங்கன்னா ட்ரைனிங் பீரியட் கொடுக்குறீங்க? இதை விட பெஸ்டான கேண்டிடேட் வெளியே நின்று அந்த வண்டி ஓட்டுறவங்களை வேடிக்கை பார்த்துருக்காங்களே, அவங்களுக்கு ஏன் இன்னும் பணி வாய்ப்பு கொடுக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. போக்குவரத்து கழகத்துல ஒரு வெள்ளை அறிக்கை அப்படின்றது கண்டிப்பா வெளியிட்டே ஆகணுங்க. ஒரு டிரான்ஸ்பரன்சி எவ்வளவு பேர் பாத்தீங்கன்னா எடுத்திருக்காங்க, எவ்வளவு நபர்கள் போக்குவரத்து கழகத்துல புதிய ஆட்கள் நடைமுறையில கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு டிரான்ஸ்பரன்சியான ஒரு அப்டேட்டை விரைவில் போக்குவரத்து துறை அமைச்சர் விஜய் பார்த்திபன் அவர்கள் வெளியிடுவாரு அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. டிஎன்எஸ்டிசில 2026 நோட்டிபிகேஷன். இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். 2026 நோட்டிபிகேஷன் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப டிரைவர் ஒரு 20,000 பேர், கண்டக்டர் ஒரு 8,000 பேர், மொத்தம் 28,000 நபர்களை போக்குவரத்து கழகத்துல இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கேள்விக்குறிகள் வந்திருக்கு. கண்டிப்பா வெயிட் பண்ணலாம். 28,000க்கு மேற்பட்ட நபர்கள் போக்குவரத்து கழகத்துல எடுக்கப்படும் அப்படின்றது எதிர்பார்க்கலாங்க. மக்களே, நீங்க இந்த டைம்ல டிஎன்எஸ்டிசில ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி நீங்க உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் கொடுத்துட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இருந்தா மட்டும்தான் உங்களால ஜாயின் பண்ண முடியும். இது எல்லாமே பயன்படுத்திக்கோங்க. இப்போ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தகவல், ஒரு முக்கியமான கட்டத்துல இருக்கீங்க. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துல ஜாயின் பண்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தகவலுங்க. கண்டிப்பா டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பது எளிது. ஆனா கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா உங்க அருகாமையில் இருக்கிற தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தை அணுகி கண்டக்டர் லைசன்ஸ் எடுத்துக்கோங்க. மக்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.